வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுது மயங்கி கீழே விழுந்த மாவட்ட செயலாளர் கண்டுகொள்ளாமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி பரபரப்பாக பேசப்படுகிறது. தனது ஆதரவாளர், குறிப்பாக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் மயங்கி விழுந்துள்ளார். அவரை பார்த்து என்னாச்சு என்று கூட கேட்காமல் தொடர்ச்சியாக பேசுவது சரியா? தனது கூட இருப்பவர்களை நலம் விசாரிக்காமல் இருக்கின்ற எடப்பாடி மக்களை எப்படி பாதுகாத்து கொள்வார்? சிறு பிரச்சனை என்றால் எப்படி முதல் ஆளாக வந்து கேள்விகளை கேட்பார் என்ற கேள்விகளும் திமுகவினர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பி வருகிறார்கள். அதாவது, திருவள்ளூர் தொகுதியில் அதிமுக சார்பில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் நடந்து வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவள்ளூரில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த திருவள்ளூர் அதிமுக மாவட்ட செயலாளர் திடீரென்று மயங்கி கீழே விழுந்துள்ளார். ஆனால் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பேச்சை நிறுத்தாமல் பேசியுள்ளார். ஆனால் உதவியாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர்களும் கீழே விழுந்த மாவட்ட செயலாளருக்கு என்ன ஆனது என்றும் அவருக்கு முதலுதவி அளித்து அங்கிருந்து பத்திரமாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் ஓபிஎஸும் சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலவாதி, அவருக்கு என்ன தேவை என்பதை மட்டும்தான் பார்ப்பாரே தவிர அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய மாட்டார் என்பதையும் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் தெரிவித்தார்கள். அது மக்கள் மத்தியில் தற்பொழுது நேரடியாகவே பார்க்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அருகாமையில் இது நடந்துள்ளது. தூரத்தில் நடந்தாவது அவரது கவனத்திற்கு அது செல்லவில்லை. அதனால் தொடர்ச்சியாக பேசுகிறார் என்று அவர் மீது நம்பிக்கை வந்திருக்கும். ஆனால் அவரது அருகாமையில் திரும்பி பார்த்தால் ஒரு வார்த்தை என்ன ஆனது? தண்ணீர் வேண்டுமா, மருத்துவமனைக்கு அனுமதிக்க வேண்டுமா என்று 2 வார்த்தைகள் கேட்டுவிட்டு மீண்டும் உரையே தொடங்கியிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கேட்கவில்லை என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திருவள்ளூர் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பலராமன் அவர்கள் கீழே விழுந்தது பரபரப்பை அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. ஓபிஎஸும் சசிகலாவும் இதை பல முறை ஏற்கனவே தெரிவித்துள்ளதும் தற்பொழுது கூறியுள்ளனர். இதை பற்றி அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள். எடப்பாடி செயல்பட்டது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். தற்பொழுது கீழே விழுந்த பலராமன் அவர்கள் நலமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது.